அண்மையில் முல்லைத்தீவில் ஒரே நாளில் நீரில் மூழ்கி 4 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது வேறொரு இடத்தில் 4 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக அசாத் மௌலானா அவர்களை இலங்கை அழைத்ததற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டு விட்டதாகவும் பிள்ளையானுக்கு அடுத்த சிக்கல் ஆரம்பித்து விட்டதாகவும் செய்திகள் வெளிவந்திருக்கிறது. அது தொடர்பாகவும் இதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரான பிரபாகரன் அவர்களின் அங்கீகரிக்கப்பட்ட இல்லத்தில் சுமந்திரன் போன்றவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் அரசாங்கத்தினால் களமிறக்கப்பட்டவர்கள் என்கின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இவை தொடர்பாகத்தான் இந்த செய்தி தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். நீரில் மூழ்கி 4 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. பொலனறுவை அரளகங்குவில பகல எல்லவாவியில் நீரில் மூழ்கி 4 பேர் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. 3 பெண்கள் உட்பட 4 பேர் இவ்வாறு ஏரியிலே நீந்துவதற்காக சென்ற வேளையே இந்த சம்பவம் பதிவாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் இது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இவ்வாறு 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இவ்வாறு ஏரியிலே அவர்கள் நீந்துவதற்கு சென்ற போதுதான் இந்த அனர்த்தம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பாக போலீஸ் ஊடக பேச்சாளர் இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார். முதற்கட்டமாக 4 பேர் உயிரிழந்ததாக செய்திகள் வெளியாகின்ற நிலையில் தொடர்ச்சியாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அதிலே 3 பெண்கள் உட்பட 4 பேர் உயிரிழந்ததாக செய்திகளை உறுதிப்படுத்தியிருந்தார். இந்த நிலையில் இவ்வாறு 3 பெண்கள் உட்பட 4 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதே போல ஒரு சம்பவம் தான் அண்மையிலே முல்லைத்தீவில் பதிவாகியிருந்தது. அந்த சம்பவத்தில் 3 சிறுவர்கள் ஒரு நபர் என்று 4 பேர் உயிரிழந்திருந்தார்கள். அதாவது 2 சிறுமிகள் ஒரு ஆலயத்தின் கேணிக்குள் மூழ்கி உயிரிழந்திருந்தார்கள். அதே போல மற்றொரு சம்பவமும் அதே நாளிலே பதிவாக இருந்தது. அதிலே இளைஞனும் சிறுவனும் ஆலயத்திற்காக தாமரை இலை ஆய சென்ற வேளை அவர்கள் குளத்திற்குள் இறங்கி இருக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் சேற்றிலே மூழ்கி உயிரிழந்தார்கள். அந்த சந்தர்ப்பம் எமது பகுதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இவ்வாறான சூழ்நிலையில் தான் அதே போன்ற ஒரு சம்பவம் தென்னிலங்கையிலும் பதிவாகி இருக்கிறது. ஆகையால் ஒரே நாளில் 4 உயிர்கள் இவ்வாறு போயிருக்கின்றது. எனவே தொடர்ந்து இந்த நீர்நிலைகளில் உயிரிழக்கின்ற சம்பவங்கள் பல பதிவாகிக் கொண்டே இருக்கின்றது. குளமாக இருக்கலாம், கடலாக இருக்கலாம், ஏரியாக இருக்கலாம், அல்லது ஆறாக இருக்கலாம். இவ்வாறு தொடர்ந்து அங்கே நீராட செல்லுகின்றார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் இவ்வாறான சம்பவங்கள் எல்லாம் பதிவாகின்றது. அதில் இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும். நீச்சல் தெரியாமலும் சம்பவம் பதிவாகின்றது. அதை தவிர நீந்த தெரிந்தவர்கள் நாங்கள் எங்கு வேண்டும் என்றாலும் நீந்தலாம், நீரின் அழுத்தம் எவ்வளவு வந்தாலும் நாங்கள் நீந்தலாம் என்கின்ற ஒரு எண்ணத்தில் ஆபத்தான இடங்களுக்கு எல்லாம் அவர்கள் சென்று அங்கே நீந்த முயற்சிப்பது அது அவர்களுக்கு வினையாக வந்து விடுகின்றது. அப்படித்தான் இந்த சம்பவம் பதிவாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. இவ்வாறு உயிரிழந்த 4 பேருக்கும் நீச்சல் தெரியும், நீந்துவதற்காகத்தான் நாங்கள் சென்றதாக செய்திகள் பதிவிடப்பட்டிருக்கிறது. எனவே இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக பிள்ளையான் அவர்களுக்கு அடுத்த சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. பிள்ளையான் அவர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டு பயங்கரவாத சட்டத்திட்டத்தின் கீழே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவரது சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். அவருடன் ஆரம்ப காலத்தில் நெருங்கி பழகியவர்கள் அவருக்கு எதிராக தற்பொழுது சாட்சியங்களை ரகசியமான முறையில் வழங்கி இருப்பதாகவும் செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறு இருக்கின்ற போது மட்டக்களப்பிலே பிள்ளையானின் அலுவலகம், மட்டக்களப்பிலே பிள்ளையானின் கட்சி அலுவலகம் அமைந்திருக்கின்ற வீட்டிலே சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. அப்போது சேட்டலைட் தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டன. இதைவிட துப்பாக்கி அவைகள் கைப்பற்றப்பட்டதாக செய்திகள் வெளியாக இருந்தது. இந்த தேடுதல் நடவடிக்கை கடந்த 30ஆம் தேதி இடம்பெற்றிருந்தது. அதன் தொடர்ச்சியாக அது தொடர்பான விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் தான் அசாத் மௌலானா அவர்களை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டு விட்டது. அசாத் மௌலானா உயிர்த்த தாக்குதல்கள் உட்பட பல தகவல்களை இலங்கை அரசாங்கத்திற்கு வழங்கி இருப்பதாக கூறப்படுகின்றது. அவர் இலங்கைக்கு வந்து மேலதிகமாக அவர் வாக்குமூலங்கள் வழங்கும் பட்சத்தில் பலர் கைது செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அவரது வருகை என்பது பிள்ளையானுக்கு பெரும் நெருக்கடியை கொடுக்கும். அதேவேளை பிள்ளையான் தொடர்ந்து சிறையில் இருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் என்றும் எதிர்வு கூறப்படுகின்றது. ஆகையால் அவர் வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டு விட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவே பிள்ளையானுக்கு மேலும் சிக்கல் அதிகரித்திருக்கிறது. அசாத் மௌலானாவும் வந்து வாக்குமூலம் கொடுத்து அதன் தொடர்ச்சியாக விசாரணைகள் நிறைவடைகின்ற பட்சத்தில் பிள்ளையான் காலம் முழுவதும் சிறையில் இருக்க வேண்டிய ஒரு சூழல் வரும் என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே பேராசிரியர் ரவீந்திரநாத் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக அவருக்கு நெருக்கடியான நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதற்கான முழு சாட்சியங்களையும்
குற்றப்புலனாய்வு பிரிவினர் எடுத்து விட்டார். அதன் ஊடாக அவருக்கு தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இதேவேளை அசாத் மௌலானா அவர்கள் மீது வருகின்ற போது பிள்ளையானுக்கு அது பெரும் நெருக்கடியாக மாறும் என்று கூறப்படுகிறது. மற்றொரு செய்தியாக புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்கள் அங்கீகரித்த வீட்டுக்குள் சுமந்திரன், சாணக்கியன், CVK சிவஞானம் போன்றவர்கள் இருக்கின்ற வரை அந்த கட்சி சரியான ஒரு நிலைக்கு வராது என்கின்ற அடிப்படையிலே முன்னாள் பிரதேச உறுப்பினரும் தமிழரசு கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவருமான ஜீவன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஜீவன் அவர்கள் கருத்து தெரிவிக்கின்ற போதே இந்த விடயத்தை அவர் பயந்திருக்கின்றார். அதாவது தனியார் இணையதள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். இவர்கள் எல்லாம் அரசாங்கத்தினால் களமிறக்கப்பட்டவர்கள், இவர்கள் தான் இந்த கட்சியை நாசமாக்கின்றார்கள் என்பது போல அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே இவர்கள் அதிலிருந்து வெளியேறி சென்றால் அல்லது அவர்களை விளத்தினால்தான் ஏதாவது நல்லது நடக்கும் என்கின்ற அடிப்படையிலே அவரது பேச்சு அமைந்திருந்தது. அதாவது இனப்படுகொலையை நடக்கவில்லை என்று சுமந்திரன் அவர்கள் சொல்லுகின்றார். இவரும் காலங்களில் வடக்கு கிழக்கில் எந்த பிரச்சனையுமே இல்லை என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஆகவே இந்த சத்தியலிங்கம், சாணக்கியன், CVK சிவஞானம், சுமந்திரன் போன்றவர்கள் எல்லாம் அரசாங்கத்தின் கைக்கூலிகள் என்கின்ற அடிப்படையிலே அவரது கருத்து அமைந்திருந்தது. அதாவது ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் அலுவலகத்துக்கு சென்று தங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு தமிழரசு கட்சியின் பதித்தலைவர் CVK சிவஞானம் அவர்கள் சில தினங்களுக்கு முன்னர் வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக தமிழரசு கட்சியினரே அதற்கு அதிருப்தி நிலையை ஒன்றை வெளிப்படுத்தியிருந்தார்கள். பெரும் ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக மாறி இருக்கிறது. அதற்கு பூசி மெழுகின்ற வகையில் ஒரு பதிலை தமிழரசு கட்சியினரும் கூறிக்கொண்டு வருகின்றார்கள். நாங்கள் இணைந்து செயற்படவில்லை, ஆதரவு தான் கேட்கின்றோம். ஆகவே இதை எவ்வாறு பார்ப்பது என்று தெரியவில்லை. இவர்களுக்கு தேவை என்று சொன்னால் நாளை நாமல் ராஜபக்சவிடமும் போய் நிற்பார்கள், மஹிந்த ராஜபக்சவிடமும் போய் நிற்பார்கள். அதை தவிர தமிழரசு கட்சியில் முதலமைச்சர் வேட்பாளராக நாமல் ராஜபக்சவை கூட இருந்த மாகாண சபைக்கு நிறுத்தக்கூடியவர்கள் இவர்கள். ஏனென்றால் இவர்கள் என்ன செய்தாலும் மக்கள் அதனை ஏற்றுக்கொள்வார்கள். மக்கள் முட்டாள்கள், மக்கள் இப்படித்தான் என்னத்தை எடுத்தாலும் கத்துவார்கள், எங்களுக்கு தானே வாக்களிக்க வேண்டும், வேறு யாருக்கு வாக்களிக்க முடியும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் தாண்டோரித்தனமாக இவர்கள் திரிகின்றார்கள் என்பதுதான் பலரது விமர்சனமாக இருக்கின்றது. இவர்கள்லாம் இப்படியாக செயற்படுகின்றார்கள் சொன்னால் இவர்களுக்கு மாற்றாக வருகின்றோம் என்று வந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சைக்கிள் கட்சியினரும் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அதாவது சுரேஷ் பிரேமச்சந்திரனுடன் இணைய மாட்டோம் என்றார்கள். ஆனால் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் இருக்கின்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் இணைந்திருக்கிறார்கள். அதில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவராக இருந்தவர் சந்திரகுமார் அவர்கள். சந்திரகுமாரையும் அந்த கூட்டிலே இணைத்து வைத்திருக்கிறார்கள். எனவே அவர் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவராக இருந்தவர். அப்படியானால் EPDP செய்த தவறுகள் அனைத்துமே, ஆகவே EPDP செய்த தவறுகள் அனைத்திலுமே அவருக்கும் பங்கு இருக்கின்றது. அப்படி இருக்கிறவர் இவரோட கூட்டுச்சேரி, அவரோட கூட்டுச்சேரி, அவருடைய கூட்டுச்சேரியில் மக்கள் எங்களுக்கு கொடுத்த ஆணையின் பிரகாரம் நாங்கள் அதிகாரத்தை கோருகிற ஒரு அரசியல் கட்சி, அந்த அதிகாரத்துக்கு எங்களை நியமிப்பதாக மக்கள் தீர்ப்பளித்த பிறகு அதுக்கு குறுக்க ஒருவரும் வர வேண்டாம் என்று அவர்களுக்கு நாங்கள் எச்சரிக்கை கொடுக்கிறோம். தங்களால் வர முடியாது, எங்களை விட தங்களுக்கு ஆசனங்கள் குறைய ஆனபடியா இன்னொருவரோட சேர்ந்து அணி சேர்ந்து போட்டு நாங்கள் இப்ப உங்களை விட கூட என்று காட்டுற இந்த பம்மாத்து வேலையை செய்ய முடியாது. உங்களுக்கு நாங்கள் கொடுக்க ஒரு எச்சரிக்கை. நீங்களாகவே தானே சொன்ன, நீங்கள் அதிகாரம் உள்ளவர்களுக்கு தான் சபையில கொடுக்கறதுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் என்று அந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டதாக பகிரங்கமாக சொன்னவர்கள், கட்சி என்று சொன்னவர்கள். ஐயா நேருக்கு சொன்னார், ஒருமையில கட்சி, எந்த கட்சிக்கு கூடுதலான உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அந்த கட்சி ஆட்சி அமைக்க முடியும் என்று சொன்னவர்கள் திடீரென்று கொஞ்ச நாளையில கட்சி என்று சொல்லப்பட்ட அணி இருக்கிற உதிரிகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கொண்டு நாங்கள் இப்ப உங்களை விட கூட எப்படி அணி. மக்கள் அப்படி தீர்ப்பு கொடுக்கலையே, மக்கள் அப்படி தீர்ப்பு கொடுக்க நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த 11 அந்த பாவம் அந்த உடவையாளர் படம் எடுக்கிறவங்க பெரிய கஷ்டமா இருந்திருக்கும். அந்த அளவுக்கு நீட்டுக்கு ஆக்கிரமிக்கிறாங்க அந்த அணி. பனோராமால தான் எடுத்திருக்கலாம். அவ்வளவு பேரும் சேர்ந்து நின்றா தானே தமிழர் சார் சவால் பண்ணிடுவான். மொத்தமான ரோசம் அவங்களுக்கு தான் இல்லை. நாங்கள் அணி என்று சொல்லி கொண்டு வந்து ஒரு தனி கட்சியை கொளுத்துறதுக்கு அணி சேர்ந்து இருக்கிற கூட்டம் அவர்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லுகிறார். இது சரி வராது. மக்களுடைய ஆணையை மீறுகிறவர்கள் நீங்கள் அப்படியாக செயற்பட்டார். வெளியில சொல்றது மக்களுடைய ஆணைக்கு மதிப்பளிக்கிறோம் என்று, ஆனால் செய்கிறது இப்படியான திறமறைவில இருட்டுல போய் சந்திக்கிறது, பிடிபட்ட ஒண்ணு இல்லை நான் சந்திக்கல என்று சொல்றது, கண்ட எல்லாரையும் கூட்டி வச்சுக்கொண்டு அணி சேர்த்து வச்சு இப்படி பெரிய நீட்டுக்கு வச்சுக்கொண்டு நாங்கள் தமிழரசுக்கு விழுத்திரம் பாருங்கன்னு சொல்றது ஒன்றும் சரி வராது. ஒண்ணுமே சரி வராது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 17 சபைகள் இருக்குது. 1-2 எங்களுக்கு அதுக்குரிய எண்ணிக்கை இல்லாமல் இருக்கலாம். நாங்கள் சொன்ன கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டதாக சொல்லிவிட்டு அதை மறுதளிப்பதற்காக கபடத்தனமாக பலர் செயற்படுகிற காரணத்தினால
17 சபைகளையும் நாங்கள் ஆட்சி அமைப்போம்.